நான்சி, இதுதான் நம்ம 2 பேரும் வைக்க போற பார்லர், சரியா? ரோஸ் கூப்பிட்ட, அவ வரலன்னு சொல்லிட்டா. அதனால எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் நான்சி. என்ன அதிசயமா இருக்கு, ரோஸ் வரலன்னு சொல்லிட்டாளா? சரி, இந்த இன்டீரியர் டிசைனிங் ஒர்க் எல்லாம் நான் பண்ணிடுவேன். ஆனா பண்ணினதுக்கு அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது பண்டி. உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் பண்றேன். என்ன நான்சி இப்படி கேட்ட? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ற பார்லர் தானே. இன்டீரியர் டிசைனிங் உன் இஷ்டம் போல பண்ணு, எப்படினாலும் எனக்கு ஓகே தான். கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தா நின்றுட்டே இருக்கக்கூடாது. அவங்க உட்கார்றதுக்காக இந்த ஓரமா ஒரு 4 சேர் போடுவோம். ரிசப்ஷன் ஏரியாவுக்கும் அப்படியே ஒரு டேபிள் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். நம்ம ஊர்ல வேற எந்த பார்லரும் இல்லை, அதனால கண்டிப்பா எல்லாரும் நம்ம பார்லருக்கு தான் வருவாங்க. சரி, ஓகே, 4 சேர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? ரொம்ப வெயில் தாகமாக இருக்கும், அதனால குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கலாம். மண்பானை தண்ணி தான் ரொம்ப நல்லது, நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், கரண்ட் செலவும் இருக்காது. அதனால இங்கே பானை வச்சிடலாம். ஒரே ஒரு ஃபேன் மட்டும் வச்சிடலாம். ஏசி எல்லாம் வச்சா கரண்ட் செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஃபேனும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்லரில் ஃபேஷியல் பண்ணுறப்ப வேக்சிங் பண்ணுறப்பெல்லாம் ஒரு டேபிள் வேணும்னு பண்டி சொல்லியிருந்தான்ல, அதனால அந்த டேபிள் இந்த ஓரமாக போடுவோம். கஸ்டமர் படுத்துட்டே பண்ணலாம். ஏன் நான்சி, நாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள பார்லர் நல்லா செட் பண்ணிட்டியே. பரவாயில்ல நான்சி, உண்மையாவே நல்லா இருக்கு. இந்த பக்கம் ஃபேஷியல் பண்றதுக்கு டேபிள் இருக்கு, இந்த பக்கம் கஸ்டமர் உட்கார்றதுக்கு சேர் இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி, ஃபேனு எல்லாம் வச்சிருக்க நான்சி. நான்சி அக்கா, இங்க பாத்தீங்களா, பார்லருக்கு ரொம்ப முக்கியமானதே இதுதான். முடி வெட்டுறப்ப நல்லா தலையெல்லாம் குளிக்க வைப்போம்லக்கா, அதுக்கு தேவையான ஷவர் எடுத்துட்டு வந்திருக்கோம். சூப்பரா இருக்குல்ல கண்ணாடியோட. என்ன பண்ணிட்டு இதுல உண்மையாவே தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஹேர் கட் பண்ண முடியுமா? டியூப் மாதிரி எல்லாம் ஏதோ செட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சிண்டு சொன்னது கரெக்டா நான்சி. இரு, இது எப்படி ஒர்க் ஆகும்னு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தியா, இங்க தலையை வச்சு படுத்துக்கலாம். கரெக்டா கழுத்து வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஹோல் போட்டு டியூப் கொடுத்துட்டோம். நம்ம இங்க ஊத்தி குளிக்கிற தண்ணி எல்லாமே அந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடும் பார்லரை விட்டு. சூப்பரா இருக்குல்ல? இதை செய்யறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆச்சு. பண்டி அண்ணா, நான்சி அக்காவுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம ஊத்தி காமிக்கலாம், அப்பதானே தெரியும். நான்சி அக்கா, இங்க பாருங்க, இப்ப நான் இந்த இடத்துல தண்ணி ஊத்துறேன், ஆட்டோமேட்டிக்கா அந்த பைப்பு வழியா வெளியில போயிடுச்சு. பாத்தீங்களா? இப்படிதாங்க நம்ம வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தலை குளிக்க வைப்போம். இங்க வச்சு நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணி விடுவோம். ஏ ரோஸ், என்ன வரலன்னு சொன்னா வந்துட்ட? வா வா வா, இதுதான் நாங்க செட் பண்ணிருக்கிற பார்லர். நல்லா இருக்கா பாரு. வாவ், உங்க பார்லர் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு பண்டி. ஆனா இன்டீரியர் டிசைனிங் மட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஏ ரோஸ், நான் தான் கஷ்டப்பட்டு இன்டீரியர் டிசைனிங் பண்ணியிருக்கேன். அதில் என்ன கஷ்டம்? கஸ்டமர்ஸ்க்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இங்கே பாரு, ஃபேஷியல் பண்ணுறதுக்கு இருக்குது, ஹேர் கட் பண்ணுறதுக்கு இருக்குது, வெயிட்டிங் ஏரியாவில் சேரு, ஃபேனு எல்லாம் இருக்குது. கமான் நான்சி, எல்லாமே இருக்குது. பட் ரொம்ப மாடர்னாக இல்லை, கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைலில் இருக்குது. எப்போவுமே பார்லர்னா ரொம்ப மாடர்னாக இருக்கணும். ஏ ரோஸ், இன்டீரியர் டிசைனிங் எப்படியாவது கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னாதான்ப்பா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதனால நீயும் நான்சியும் சேர்ந்து பண்ணிருங்களேன். இந்த பண்டிக்கு ஆனாலும் கொழுப்பு. நான் பண்ணதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா, இப்ப ரோஸ் வந்தோடனே ரோஸ் கிட்ட சொல்லி பண்ண சொல்றான். இரு உன்னை வச்சுக்கிறேன், இரு. நானும் நீயும் தானே பார்ட்னர். ஓகே பண்டி, கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் பண்ணா போதும், ரொம்ப மேஜரா சேஞ்சஸ் எல்லாம் தேவை இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த பக்கம் இருக்கிற சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓல்டன் ஸ்டைல்ல ஏதோ தாபால இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஓ மை காட், மண்பானை எல்லாம் யாரு வச்சதுன்னு தெரியலையே. மண்பானையில குடிச்சாதானே நல்லா இருக்கும் ரோஸ், அதுக்கு என்ன குறைச்சல்? ஏன் அந்த சேர் எல்லாம் எடுத்துட்டு இருக்க? கஸ்டமர் எங்க தரையிலேயே உட்காருவாங்க? வெயிட் நான்சி, ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணணும். இந்த டேபிள் மேலே இந்த மாதிரி வெல்வெட் கிளாத் போட்டு வைங்க, அப்போ தான் கஸ்டமர் படுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேர்ஸ் வேணும்னு சொன்னேன் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மண்பானியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டீசெண்டாக ஒரு வாட்டர் கேன் வைக்கணும். ஓகே, இது கூட கோல்டு வாட்டர், ஹாட் வாட்டர் எல்லாமே வரும் நான்சி. மண்பானையை விட கோல்டாக இருக்கும். ஓகே, இதை இந்த மாதிரி ஃப்ளோரில் வைக்காம எடுத்து இந்த மாதிரி ஒரு டேபிள் மேலே வைக்கணும். அதை சரி, கஸ்டமர் உட்கார்றதுக்கு சேரே போடாமல் இருக்க. வெயிட் நான்சி, நான் தான் சொன்னேன் இல்லை சேர் போடுறேன்னு. இந்த மாதிரி மாடர்னா கிளாஸ்ல சேர்ஸ் போட்டா பாக்குறப்ப ரொம்ப ரிச்சா ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல பண்டி, நாளைக்கே ஒரு ஏசி வாங்கிட்டு வந்துரு. பண்டி அண்ணா, ரோசக்கா நம்ம பார்லரையே சூப்பரா மாத்திட்டாங்கண்ணா, செமையா இருக்குடா. ஏதோ ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓ மை காட், ஃபேன் மறந்துட்டேன். இப்போ ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல பண்டி, அதனால இங்க ஒரு மாடர்னான ஒரு ஃபேன் வைக்கணும். என்கிட்ட எங்க டாட் வாங்கிட்டு வந்த இந்த மிக்கி மவுஸ் ஃபேன் இருக்கு, இதை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏய் ரோஸ், இதுல இருந்து பயங்கரமா காத்து வருமே, ஏசில இருந்து வர்ற மாதிரி வருமே, இது ஏர் கூலர் தானே ரோஸ்? பண்டி, இதுல இருந்து சில்லுன்னு ஏர் வரும். ஆக்சுவலி இந்த ஸ்டைலுக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கிறது இந்த பிங்க் அண்ட் ப்ளூ டிசைன் தான், அதனால இதை வைக்கிறேன். இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பார்லர். ரொம்ப நல்லா இருக்கு நான்சி, ரோஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குல்ல நான்சி. உனக்கு தேவையான வேக்சிங் கிட், அதுக்கப்புறம் ஃபேஷியல் கிட் எல்லாத்தையும் இந்த ஷெல்ஃப்ல வைக்கிறேன். உனக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா என்கிட்ட கேட்டுக்கோ நான்சி.
ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இரு இரு உன்னை வச்சுக்கிறேன் இரு. நானும் நீயும் தானே பார்ட்னர். என்னமோ நீயும் ரோஸும் பார்ட்னருங்கிற மாதிரி அவ சொல்றதை கேட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. யாரு பண்ணுனா என்ன நான்சி, இப்ப பார்லர் எவ்வளவு மாடர்னா மாறிடுச்சு. சரி சரி சிண்டு, கஸ்டமர் வராங்களா பாரு. பண்டி, உங்க அம்மா சொன்னாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து பார்லர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வெட்டிங் உனக்கு தெரியும்ல, அதான் ஃபேஷியல் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன் பண்டி. பிரியாக்கா, ஆமாக்கா, நான் தான் எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். உங்களுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் தானே, உங்களுக்கு ஃபேஷியல், வேக்சிங், ஹேர் கட் எல்லாமே நாங்க சூப்பரா பண்ணி தரோம்க்கா. பரவாயில்லையே, நான் பார்லர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ நினைச்சேன். ஆனா இங்க உள்ள வந்து பார்த்தா சிட்டில இருக்கிற பார்லரை விட ரொம்பவே நல்லா இருக்கு பண்டி. அதனால இங்கேயே என்னோட வெட்டிங் சர்வீசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். பிரைடல் மேக்கப் கூட பண்றீங்கல்ல? அக்கா இங்க பாருங்க, நாங்க புதுசா ஹேர் கட்காக இந்த இது வாங்கியிருக்கோம். நல்லா பின்னாடி தள்ளி படுத்துக்கோங்கக்கா. உங்க கழுத்தை வந்து கரெக்டா அங்க கொண்டு போய் வச்சுக்கோங்க. நான் சூப்பரா ஹேர் கட் பண்ணி விடுவேன். அக்கா நான் வேக்சிங் பண்ணி விடுவேன்க்கா. பிரியாக்கா, உங்களுக்கு கல்யாணம் தானே, உங்களுக்கு பல நான் ஃபேஷியல் பண்ணி விடுவேன். நாங்க 3 பேர் சேர்ந்து உங்களை எப்படி மாத்துறோம்னு மட்டும் பாருங்க. அக்கா ஒரே ஒரு நிமிஷம், நீங்க அப்படியே நல்லா பின்னாடி சாஞ்சுக்கலாம். இந்த சேர் வந்து அப்படியே பின்னாடி சாயும்க்கா. உங்க கழுத்து கொண்டு போய் அப்படியே அந்த இதுல வச்சுக்கோங்க. வாவ், பரவாயில்லையே, சிட்டில இருக்க மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கீங்க. அப்பா தண்ணி சில்லுன்னு இருக்கு பண்டி. சம்மர் சீசன்ங்கிறதுனால கோல்ட் வாட்டர் தான்க்கா விட்டுருக்கோம். இருங்க, இப்போ உங்களுக்கு சூப்பரா நான் ஹேர் கட் பண்ணி விடுவேன். என்னக்கா இது, ஹேர் எல்லாம் ரொம்ப வெடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனர் போட்டுக்கலாம், ஹேர் நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டா முடி கொட்டவே கொட்டாதுக்கா. ஆனா ஷாம்பு போட்டுட்டு தானே கண்டிஷனர் போடுவாங்க. இது என்ன புதுசா இருக்கு, கண்டிஷனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போடுறீங்க? இது நம்ம பார்லர்ல ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனர், ஃபேஸுக்கு கூட போடலாம். ஃபேஸும் ரொம்ப சாஃப்ட் ஆகும்க்கா. இதை போட்டுட்டு நம்ம வந்து ஹேர் கட் பண்ணோம்னா முடி கொட்டவே கொட்டாது. ஓகே டே சிண்டு, அந்த ஷவர் ஆன் பண்ணு. அக்கா நான் உங்களுக்கு நல்லா இது பண்ணி விடுறேன்க்கா. ஹேர் மசாஜ் பண்ணோம்னா நல்லா முடி வளரும். இங்க பாருங்க, இப்படி நல்லா தேய்ச்சுக்கணும். வண்டியண்ணா அந்த ஷாம்பு எடுத்து அடுத்தது போடுங்கண்ணா. நான்சி ஒரு நிமிஷம் அந்த ஷவர் ஆன் பண்ணு. திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போடலாம். பரவாயில்லையே, தண்ணி ஊத்துனா பின்னாடி போற மாதிரி செட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. நல்லா இருக்கு பண்டி. கண்டிப்பா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட எல்லா சர்வீஸ் இருக்குக்கா. ஹேர் கட் இருக்கு, பிரைடல் மேக்கப் இருக்கு, கோல்டன் ஃபேஷியல் இருக்கு, பேர்ல் ஃபேஷியல் இருக்கு, ஃப்ரூட் ஃபேஷியல் கூட இருக்குக்கா. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா வந்து நான் வந்து கோல்டன் ஃபேஷியல் பண்ணி விடுறேன் பாருங்க. அப்பா என்ன ஷாம்பு பண்டி இது, இவ்ளோ வாசமா இருக்கு. சூப்பரா இருக்கும் போல இருக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம்க்கா. கொஞ்சம் கூட வந்து முடி கொட்டவே கொட்டாது. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. அது மட்டும் இல்லை, கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாம் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான், பார்த்துக்கோங்க. பண்டி இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்து பண்டி. ஃபுல்லா ஷாம்பு போனாதான் ஹேர் கட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அக்கா பாத்தீங்களா, உங்க ஹேர் இப்போ எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? அக்கா இங்க பாருங்க, உங்க ஹேர் எல்லாம் கீழே ரொம்ப வெடிச்சிருக்குக்கா. அதனால நான் நல்லா வெட்டி விட போறேன். சரியா? நீங்க வந்து நல்ல மாடர்னா மாறணும்னா நல்ல முடி நிறைய வெட்டணும். பண்டி எங்கேயாவது நிறைய வெட்டிடாத பண்டி. அடுத்த மாசம் வேற எனக்கு கல்யாணம் இருக்குல்ல, அதனால கொஞ்சமா கீழே மட்டும் வெட்டு பண்டி. அண்ணா அண்ணா ஒரே நிமிஷம் இருங்க. முடிக்கு ட்ரையர் போட்டுடலாம். முடி ரொம்ப ஈரமா இருக்கு. ட்ரையர் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெட்டலாம். எங்கிட்ட கொடுக்கணும், நான் நல்லா வெட்டுவேன். டே சிண்டு பார்த்து வெட்டு. கீழே இருக்கு பாரு, அதை மட்டும் வெட்டினீங்கன்னா போதும். அந்த அக்கா சொல்றாங்க பாரு, கார்னர் மட்டும் வெட்டினீங்கன்னா போதும். சரியா? லென்த் கம்மி பண்ண வேணாம். அண்ணா எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணா, நீங்க பேசாம இருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா வெட்ட வெட்டதான் முடி நல்லா வளரும். அக்கா அப்படியே அசையாம இருங்க. டே சிண்டு போதும்டா, அவ்வளவுதான். எண்டு மட்டும் வெட்டிரு. ட்ரிம் பண்ணினா போதும், இதுக்கு மேல வெட்ட வேண்டாம். நான்சி அக்கா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அந்த அக்கா தான் கிளியரா சொன்னாங்கல்ல மாடர்னா மாறணும்னு. மாடர்னா மாறணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் வெட்டினாதான் கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான்க்கா, வெட்டிட்டேன். இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. ஐயோ பண்டி, அங்க பாரு, அவன் எவ்வளவு வெட்டிட்டு இருக்கான் பாரு. போச்சு போச்சு. டே சிண்டு, கடைசியில மட்டும் தானே ட்ரிம் பண்ண சொன்னாங்க. நீ எதுக்குடா இவ்வளவு அதிகமா வெட்டி வச்சிருக்க? அக்கா நீங்க சும்மா இருங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு தானே எல்லாம் தெரியும். அக்கா இப்ப கண்ணாடியில பாருங்கக்கா. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன். ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த பக்கம் தானே இருக்கு. என்ன சிண்டு இவ்ளோ அதிகமா முடி வெட்டி விட்டுருக்க? எனக்கு வேற அடுத்த வாரம் கல்யாணம் உங்ககிட்ட சொன்னேன்ல. அக்கா நீங்க டென்ஷன் ஆகாம கண்ணாடியை முதல்ல பாருங்க. இப்பதான் சூப்பரா மாடர்னா இருக்கீங்கக்கா. முதல்ல கண்ணாடியை பாருங்க. உண்மையாவா சொல்ற? இரு கண்ணாடியை பாக்குறேன். அட ஆமா, உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் சொன்னேன் இல்லக்கா. இப்ப பாருங்க, உங்க ஃபேஸை வந்து கோல்டன் ஃபேஷியல் பண்ணி எப்படி சூப்பரா பளபளன்னு ஆக்குறேன் பாருங்க. எங்க கிட்ட ஒரு சீக்ரெட் க்ரீம் இருக்கு. இதை வந்து நாங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களை மாதிரி ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான்க்கா போடுவோம். நல்லா
கண்ணை மூடிக்கோங்க, கண்ணுக்குள்ள போயிட போகுது. பண்டி என்ன பண்டி இது? போன வாரம் தான் பார்லர் ஆரம்பிச்சேன்னு சொல்றீங்க. 10 வருஷமா பார்லர் வச்சிருக்கிற மாதிரி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கீங்களே. க்ரீம் வாசமே ரொம்ப நல்லா இருக்கு. போட்ட உடனேவே எனக்கு சில்லுன்னு இருக்கு. நான்சி, அந்த பிரஷ் இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணு நான்சி. நல்லா ஸ்க்ரப் பண்ணாதான் ஃபேஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் ரிமூவ் ஆகும். டே பண்டி என்னடா பண்றீங்க? எனக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கே. அது என்ன பிரஷ் அது? அக்கா பயப்படாதீங்கக்கா, இது ஸ்க்ரப் தான். இது போட்டோம்னா தான் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். டே சிண்டு, அந்த காட்டன் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா க்ரீமை ஃபுல்லா வைப் பண்ணிடு. இப்போ எப்படிக்கா ஃபீல் ஆகுது? நல்லா இருக்கல்ல? மை காட், என்னால இதை நம்பவே முடியலையே. ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா ஃபீல் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அப்படியே வந்து ஸ்கின்னே ரொம்ப புதுசான மாதிரி இருக்கு பண்டி. சிண்டு இரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா க்ரீமை ஃபுல்லா இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துறேன். ஓகே அக்கா, இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹேர் கட் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து கோல்டன் ஃபேஷியல் முடிச்சாச்சு. நான்சி, வேக்சிங் பண்ணணும்னு சொன்னேன்ல, வேக்சிங்கும் பண்ணிட்டீங்கன்னா கடைசியா ஃபேஸ் பேக் போட்டு விட்டுடலாம். வேக்சிங் நான் லாஸ்ட் வீக் தான் பண்ணிருக்கேன், அதனால பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நான்சி. அக்கா பரவாயில்லக்கா, இதுக்கு நாங்க உங்களுக்கு எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பிரைடல் பேக்கேஜ்க்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் ஃப்ரீயா தருவோம். அதுல வந்து இந்த டைம் வந்து வேக்சிங் தான் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். டே சிண்டு, சீக்கிரமா போய் அந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிடா. நல்லா வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வை, அப்பதான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான்க்கா, எல்லா சர்வீஸும் முடிஞ்சது. இப்ப கடைசியா நாங்க ஃபேஸ் பேக் போட போறோம். வாவ், என்ன சிண்டு இது? ரொம்ப வாசமா இருக்கே. நீ போடும்போதே பயங்கர வாசமா இருக்கே. என்ன ஃபேஸ் பேக் இது? நாங்க தான் சொன்னோம் இல்லக்கா, இதுல யூஸ் பண்ணிக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரல் தான். ரோஸ் பெட்டல்ஸை வந்து ஃபுல்லா வந்து வெயில்ல காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்திருக்கோம், பவுடர் பண்ணி எடுத்திருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு ரோஸ் வாசம் வருது. இப்ப பாத்தீங்களா, உங்க ஃபேஸ் 1 மந்த்துக்கு அடுத்த 1 மந்த்துக்கு சூப்பரா க்ளோ ஆகும். நீங்களே எந்திரிச்சு கண்ணாடியில பாருங்க எப்படி இருக்குன்னு. பண்டி, எல்லா சர்வீஸும் முடிஞ்சதில்ல. ரோஸ் கிட்ட சொல்லி நான் பில்லை ரெடி பண்ண சொல்றேன். சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பில்லை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பில்லை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல எந்திரிச்சு உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. வாவ், உண்மையாவே எனக்கே என்ன பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்திருக்கீங்க பண்டி. சிண்டு, நான் உண்மையா உங்க சர்வீஸ் இவ்ளோ நல்லா இருக்கும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்கா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் ரெஃபர் பண்ணுங்கக்கா. கண்டிப்பா ரெஃபர் பண்றேன். பில் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்றியாமா? ஓகே ஆண்டி. கோல்டன் ஃபேஷியலுக்கு 3000 ருபீஸ், ஹேர் கட்க்கு ஒரு 1000 ருபீஸ் ஆண்டி. அதுக்கப்புறமா வந்து வேக்சிங் ஃப்ரீ தான். ஸோ டோட்டலி 4000 ருபீஸ் ஆயிருக்கு ஆண்டி. வாவ், ஜஸ்ட் 4000 ருபீஸ் தானா? நான் வேற ஏதாவது பார்லருக்கு போயிருந்தா கண்டிப்பா 10,000க்கு மேலே சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ரெஃபர் பண்ணுறேன். என்னுடைய வெட்டிங்க்கும் நீங்கள் தான் வந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற ஹனுஷ்கா அரும்பாக்கம் சென்னை அவங்கள தான் இன்னைக்கு மார்னிங் போட்ட வீடியோக்கு வின்னராக செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டி, சிண்டு, நான்சி இவங்க 3 பேரும் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறதா சொன்னாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. தேங்க்யூ, பாய்.